காலிஃப்ளவர் வடை செய்யலாமா? எப்போவுமே காலிஃப்ளவரில் சில்லி தான் போடுறீங்க அப்படின்னா வடை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு காலிஃப்ளவரை கட் பண்ணி நல்லா சுடு தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி, அதுக்கு தேவையான ஆனியன் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாமா? இந்த கத்தி தான் என்னோட ஃபேவரட் கத்தி. பிஃபோர் மேரேஜ் எங்கள் வீட்லேயும் இந்த கத்தி இருந்தது. நான் போகும்போது இதை எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சர்ப்ரைசிங்காக எங்கள் வீட்லேயும் மேரேஜுக்கு அப்புறம் இதே கத்தி இங்கே இருந்தது. அதனால தான் அந்த கத்தியை நான் அப்படி காட்டிட்டு இருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் 10 பல் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு, இதையெல்லாம் பல்ஸ் மோடில் தொரப்பாக அரைச்சிக்கோங்க. அது கூடவே வாஷ் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா தொரன்னு அரைச்சிக்கோங்க. அது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதை நல்லா கட்லட் மாதிரி தட்டி தோசைக்கல்லையும் திருப்பி போட்டு எடுக்கலாம், இல்லை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம். எது மாதிரி எடுத்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். வடை நல்லா சூடாக ஸ்பைசியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,